அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா விமான நிலையத்திலேருந்து 83 ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் வேகன்சி வந்திருக்குது. இது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படிலாம் அப்ளை பண்ணலாம், எல்லாமே இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இந்த ஜாப் மட்டும் இல்லை, நிறையா ஜாப்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்க்கணும், மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்களா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க நண்பா. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல, இனி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் நண்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டில் உங்களுக்கு ஃபயர் சர்வீஸில் 13 வேகன்சியும், ஹியூமன் ரிசோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 66 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. அபிஷியல் லாங்குவேஜில் உங்களுக்கு 4 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 83 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் சர்வீஸுக்கு நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேச்சுலர் ஆஃப் டிகிரி இன்னும் இன்ஜினியரிங்கில் வந்து படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிடெக்கில் நீங்கள் ஃபயர் சர்வீஸ் படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபயர் இன்ஜினியரிங் அப்படி இல்லைனா மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆட்டோமொபைல் இன்ஜினியர் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எம்பிஏ கண்டிப்பாக படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 வருஷம் டியூரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு சில இது கொடுத்துருக்காங்க. ஹெச்ஆர்எம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஹெச்ஆர்டி, பிஎம் அண்ட் ஐஆர், லேபர் வெல்ஃபேர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவைன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அபிஷியல் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் எதில் படிச்சிருக்குன்னா ஹிந்தி அப்படி இல்லைனா இங்கிலீஷ் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஹிந்தி படிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கிலீஷ் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷு ஹிந்தி ரெண்டுமே தெரிஞ்சால் இந்த ஜாப் உங்களுக்கானு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாப் உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருந்தீங்களா உங்களுக்கு இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெனிஃபிட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா நண்பா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 21 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 27 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இருக்குது நண்பா, கவலைப்பட தேவையில்ல. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸும், ஓபிசி கேண்டிடேட் 3 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க நண்பா. பிடபிள்யூபிடியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கு 10 இயர்ஸும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஓபிசி கேண்டிடேட் 13 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க நண்பா. எக்ஸர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆனஸ்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா 40,000 சொல்லியிருக்காங்க நண்பா. 3 டைப் ஆஃப் போஸ்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதே மாதிரி இதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிபிடி முறையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டாக்குமெண்ட்டு, ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு, டிரைவிங் டெஸ்ட்டு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. இந்த ஜாபில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு டேரெக்டாக போஸ்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. இது அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்க்கலாம். இது அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட் எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை. ஆனால் அதர் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1000 சொல்லியிருக்காங்க. ஓசி ஓபிசி இந்த கேண்டிடேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1000 அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 1000 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலியமாக தான் பே பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணலாம்னா, இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணணும். நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கணும், நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கன்னு பண்ணதுக்கு மேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதுக்கு மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இதை அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் ஓப்பன் பண்ணி உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும்பா. கொடுத்துட்டு உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் கேட்கும் எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு மேட்டு அதுக்கு மேலே சப்மிட் பண்ணுங்கள். நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணாமல் சப்மிட் பண்ணிட்டீங்களா ஏதாவது மிஸ்டேக்னா சேஞ்ச் பண்ண முடியாது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருந்தால் பே பண்ணுங்கள், இல்லையா விட்டுருங்க. அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் வரும், அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சிங்க. அப்படி இல்லைனா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க நண்பா. இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா 17/2/2025 சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18/3/2025 க்ளோஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க நண்பா. அவ்வளோ தான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்காக பயனுள்ளதாக இருக்கட்டும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது மாதிரி பயனுள்ள தகவலாக நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பா. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதோட இன்னும் பெட்டராக ஜாப் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் இருப்பது. சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.